இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்து வரும் உலகின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் நினைக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தரின் பேரில் பற்றுதல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 112ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லி வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம். இந்த வசனத்தை மையமாக வச்சு தான் நம்ம நிகழ்ச்சி போகிறோம். இது சில விஷயங்கள் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தோம்னா, கர்த்தரின் பேரில் பற்றுதல் சொல்லி பார்த்தோம். பொதுவாக பற்றுதல் என்று சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னா பக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. பற்றுதல்னு சொன்னால் உறுதியான மனநிலைன்னு சொல்லுவாங்க. பற்றுதல் அப்படின்னா விடாமல் பின்பற்றுகிற அனுபவம்னு சொல்லுவாங்க. இப்போ பற்றுதலுக்கு இப்படிப்பட்ட பல விதமான அர்த்தம் இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை சார்ந்திருக்கிற அனுபவம்னு சொல்லலாம். இதுதான் பற்றுதல். இந்த பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா அநேக ஜனம் என்ன செய்வாங்கன்னா, அநேகர் பெற்றோரில் என்ன செய்வாங்க, பற்றியிருப்பாங்க. சிலர் நண்பர்களை பற்றியிருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த பந்தங்களை அப்படி பற்றி கொண்டு இருப்பாங்க. சிலவங்க ஆசிரியர்களை பற்றி கொண்டிருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி கொண்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் பற்றி கொண்டு சார்ந்திருந்து அவர்களை என்ன செய்வாங்க, அவங்க மேலே பக்தியாக இருந்து அதிகமான ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. உலகத்தில் பல விதமான காரியங்கள் அப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மனுஷர்கள் மேல் பற்றுதலாக இருப்பதும் இல்லை, கர்த்தரின் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் பல பேர் பல விதமாக பற்றுதலாக இருந்தாலும் கூட அதெல்லாம் நிலையான பற்றுதல் அல்ல. உண்மையான பற்றுதல் என்ன, கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பது தான், கர்த்தரை சார்ந்திருப்பது தான் பெரிய விஷயம். அப்போ அந்த பற்றுதல் நமக்கு வரணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்கணும். அதில் தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருக்க வேணும்னு சொன்னால் அவன் யாரை நம்பக்கூடாதா, மனுஷனை நம்பக்கூடாது. இன்றைக்கி அநேக ஜனங்கள் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம், அவங்க நம்பிக்கை கர்த்தரின் பேரில் இல்லை, அவங்க நம்பிக்கை மனுஷனை சார்ந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கிறபடியினால்தான் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருக்க முடியவில்லை, கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியவில்லை, கர்த்தரின் பேரில் பக்தியாக இருக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. அப்போது கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்குற நாம அதுக்கு தடையாக இருக்கிற மனுஷனை நம்புகிறதுல என்ன செய்யணும், தூக்கி போடணும். அப்படி போட்டால் தான், நம்ம மனுஷனை நம்பாமல் போனால் தான் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க முடியும். இதை நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். சரி, யார் கர்த்தரின் மேல் பற்றுதலாக இருந்தாங்க, யார் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். பார்க்கும்போது தீர்க்கதரிசி எரேமியாவை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதில் அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா எழுதின புத்தகத்தில் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். அதில் அருமையாக ஒரு வசனத்தை எரேமியா நினச்சிவார், கோட்பாடு பண்ணுவார். அதில் என்ன பண்ணுறாருன்னா, எரேமியா எழுதின புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்வார், 7 வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிறார். 5 வசனம் சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பைபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதே மனுஷன் சபிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, கர்த்தரை தான் நம்பணும், அவர் பேரில் தான் நம்பிக்கை வைக்கணுங்கிறத யார் அதை வாழ்க்கையில் அதை உணர்வுபூர்வமாக செஞ்சு காமிச்சாங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி செஞ்சு காமிச்சார். அப்போ அவர் செஞ்சு காமிக்க போய் தான் அவருக்கு பேர் நினைச்சார், கர்த்தர் பேரில் அவர் உறுதியாக பற்றியாக தான் இருந்தார். அவர் பற்றுதலாக இருந்த காரணம் மனுஷனை அவர் நம்பலை, அவர் ஆண்டவரையே சார்ந்திருந்தார். இதை கேட்டு கொடுக்குற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தெரிந்து கொள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பற்றுதல் யார் மேல் இருக்கிறது, மனுஷன் மேலையா தேவன் மேலையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய பற்றி இருக்கக்கூடிய காரியம் மனுஷனை சார்ந்து இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரின் பேரில் முழுமையாக இருக்க முடியாது. ஆனால் அதே இந்த கர்த்தரின் பேரில் இருந்தது என்று சொன்னால் மனுஷனை நம்பாமல் போயிடணும். ஆகவே எரேமியா தீர்க்கதரிசியை போல பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருக்க பழக வேண்டும். அவர் எவ்வளவோ கிணத்துல தள்ளி விட்டாங்க, சேறு சகுதி நிறைந்த கிணறு தள்ளி விட்டாங்க, அவரை அடித்தாங்க, அவரை ரொம்ப காவலில் போட்டு வச்சாங்க. ஆனாலும் கர்த்தரின் பேரில் இருக்கிற நம்பிக்கையை என்ன செய்யலை, அவர் பற்றுதலை விடவில்லை, மனுஷனை நம்பவில்லை. அப்போ நாமும் வாழ்க்கையில் பல பிரச்சனை வருதுங்கிறதுக்காண்டி மனுஷனை என்ன செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது, கர்த்தரின் பேர் பற்றுதலாக இருக்கக்கூடாது, விட்டுறவும் கூடாது. கர்த்தரின் பேர் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷனை நம்புவதை விட்டு விட்டு கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிற அனுபவத்தை இறைமையை போல வர வேண்டும்.
அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தரின் பேரில் பற்றியிருக்கிற அந்த பற்றுதல் நம்மை பரலோகத்துக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். எனவே இந்த வார்த்தையை உங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.